தென்னாப்பிரிக்காவின் க்ரூகர் தேசிய பூங்காவில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது. கனமழையால் ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சாலைகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. இவற்றை சீரமைக்க சுமார் $30 மில்லியன் செலவாகும் எனவும் இதற்கு 5 ஆண்டுகள் ஆகும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. பெருவெள்ளத்தால் 15 சுற்றுலா முகாம்கள் மூடப்பட்டுள்ளன. உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை. வெள்ளத்திலிருந்து தப்பிக்க விலங்குகள் தாமாகவே உயரமான இடங்களுக்கு சென்றுவிட்டன. இருப்பினும் குடியிருப்புகளுக்குள் முதலைகள் வர வாய்ப்புள்ளதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காலநிலை மாற்றத்தால் தென்கிழக்கு ஆப்பிரிக்காவில் இதுபோன்ற இயற்கை பேரிடர்கள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்தின் வடக்கு தீவில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான மவுண்ட் மாங்கானோயில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. கனமழையை தொடர்ந்து நிகழ்ந்த இந்த விபத்தில் அங்குள்ள ஒரு முகாம் மண்ணில் புதைந்தது. நிலச்சரிவில் சிக்கி மாயமான குழந்தைகள் உள்ளிட்ட பலரை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் உயிருடன் மீட்கப்பட வாய்ப்புள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கனமழையால் ஆயிரக்கணக்கான வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் மூடப்பட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள காட்சிகளில் வெள்ள நீரில் கேரவன்கள் கவிழ்ந்து கிடப்பதையும் கட்டடங்கள் சேதமடைந்திருப்பதையும் காண முடிகிறது. கிரீஸ் நாட்டில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 2 உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏதென்ஸ் நகரின் தெற்கு பகுதியான கிளிஃபாடா பகுதியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட கார் மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். திடீர் வெள்ளத்தால் வீடுகள், வணிக நிறுவனங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நீரில் மூழ்கின. கட்டடங்களுக்குள் புகுந்த நீரை வெளியேற்ற தீயணைப்புத் துறையினருக்கு நூற்றுக்கணக்கான அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளன. இந்த கனமழை கிரீஸ் நாட்டின் கிழக்கு பகுதிகளுக்கு நகரும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.